Honda i20 ஒரு 4 வண்டி நம்ம காமிக்க போறோம். இதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட். அது 150 கேக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டி தெளிவான வண்டி, லோக்கல் நம்பர் தான். ஃபேன்சி பாத்தீங்கன்னா 2011 மாடல் i20 ஸ்போர்ட்ஸ். வண்டி தெளிவா இருக்கும். இன்ஜின் ஏசி. வண்டி குவாலிட்டியான வண்டி. தெளிவான. எனக்கு தெரியாம இருக்கிற இந்த வண்டி உண்மைக்குமே குவாலிட்டியா இருக்கா என்ன? பாத்தீங்கன்னா எல்லாம் தேடிட்டு இருக்க வண்டி தான். 2000 இது பாத்தீங்கன்னா Honda i10. இது பாத்தீங்கன்னா Etios Liva. அமேசா பாத்தீங்கன்னா Honda Amaze. இது பாத்தீங்கன்னா Toyota Etios. இது பாத்தீங்கன்னா ஒரு Volkswagen Vento. Elantra லக்ஸரி ஆடி. இது பாத்தீங்கன்னா ஒரு XV500 W6 வேரியன்ட் இப்பதான் கண்ணுல தென்படுது. கண்டிப்பா. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் இது ஒரு SX4. வந்து பாத்தீங்கன்னா ஒரு Vitara Brezza ZD8 S-Cross. ஓகே. 2000 கிரிட்டா. இது என்ன பாத்தீங்கன்னா Hondaல WRV டீசல் வண்டி. சொல்லுங்க நம்ம கியாவுல பாத்தீங்கன்னா Kia Sonet. சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா Hyundaiல வேணும் பெட்ரோல் வேரியன்ட். பட்டுக்கோட்டையில இருக்குங்க. பட்டுக்கோட்டை ஸ்ரீ லட்சுமி கார்ஸ்ல ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பட்டுக்கோட்டையில கார் வீடியோ போட்டு. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாம இப்ப என்னன்னா பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கிங் சேல் கான்செப்ட்ல நிறைய கார் இருக்கு. நிறைய கார்ல எல்லா காருமே பார்க்கிங் சேல் தான். ஸோ கார் விற்கணும் வாங்கினாலும் நீங்க இங்க பயன்படுத்திக்கலாம். நியாயமான பிரைஸ்ல நம்ம இங்க சக்தி இருக்காப்ல, அவர் தான் மேனேஜ்மெண்ட் இப்போ. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி நேர்மையா இருக்கும். அதனால அந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் நம்புறேன். நிறைய கார்கள் இருக்கு. வீடியோஸ்ல என்னென்ன கார்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. வாங்க என்னென்ன கார்லாம் இருக்கு, பிரைஸ் டீடைல்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் அதில் ஹிட் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா காரையும் நம்ம பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு எங்க வச்சிருந்தாங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்களோட டீடைல்ஸ்லாம் நம்ம சக்தி இருக்காரு, அவர்கிட்ட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சு. அப்புறம் சக்தி, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சாவா? கூப்பிடுறது இல்ல, கஸ்டமர் வந்து நீங்க என்ன ஒரு அப்டேட் தர மாட்டேங்கிறீங்க, ஒண்ணு தர மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாமே காரை ஓனா எடுக்கிறத விட்டு எல்லாமே பார்க்கன்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. ஓகே. கஸ்டமர் வண்டி கொண்டாந்து போட்டாலும் வித்து கொடுத்துருவோம். இல்ல அவங்களுக்கு அர்ஜென்ட் பணம் தேவைப்படுதுன்னா அப்ப வியாபாரி இருக்காங்க உள்ளே, அவங்கள்ட்ட நம்ம வித்து சேல் பண்ணி கொடுத்துடலாம். நியாயமான ரேட்டு பண்ணி கொடுக்கலாம். நல்ல நியாயமான ரேட்டு நீட்டா எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே பார்க்கன் சேல் தான். இப்ப இங்க இருக்கிற வண்டி எல்லாமே எல்லாமே கஸ்டமரோட வண்டி. நீங்க ரேட்டு பேசணும்னா ஸ்ட்ரைட்டா கஸ்டமர்ட்டே வந்து பேசிக்கலாம். பேசி நீங்க கஸ்டமர்ட்டே பேசி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரைட், நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்கு காரை பத்தி பெருசா ஐடியா இல்லை. நாங்களே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஏதாச்சும் கம்மியான ரேட்ல வாங்கலாம் வருவோம். கரெக்டான ரேட் நீங்க வித்து கொடுக்க வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஏசி முன்னாடி ₹1 ₹1.5 எல்லாம் ஏசி வாங்கினா ஏசி ஒர்க்கிங்ல இருக்காது. ₹1 பட்ஜெட்டுக்கு ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம வண்டி நிறைய வண்டி வச்சிருக்கோம். ஓகே. ₹1 இருந்து நம்ம 8-9 லட்ச ரூபா, இப்ப 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட வண்டி நிக்குது. ₹1 லட்ச இருந்து வண்டி எல்லாம் தெளிவான வண்டியா தான் நிக்குது. எந்த வண்டியிலும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, நம்பி வாங்கலாம். எடுத்து எங்களுக்கு செலவு எடுத்து இந்த வண்டி கிடைக்கிற வண்டி எல்லாம் எந்த வண்டியிலும் கம்ப்ளைண்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்து வச்சிருக்கோம். ஓகே. எல்லாம் கஸ்டமர் வண்டினால அவங்களே வேலை பார்த்து கொண்டாந்து விட்டுருக்காங்க. பாருங்க, நம்மள்ட்ட இப்போ ஒரு 40 வண்டிக்கு மேல இருக்கு. அப்படியே வேகமா வர சொல்லுங்க. லோன் பண்றதுனால லோன் பண்ணிக்கலாம். ₹1 டீசல் பெட்ரோல் வண்டிக்கெல்லாம் ₹1 இருந்தா போதும். டீசல் வண்டிக்கெல்லாம் ஒரு ₹1 1.25 இப்படி இருந்தா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல்ல இருந்தா ஐடி எல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா ஃபுல் லோனே கிடைக்கும். வண்டி எல்லாம் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு. வண்டி நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணாம நேரடியாக கார் பார்க்க போயிடும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அட்ரஸ் சொல்லிருங்க. நம்ம பாத்தீங்கன்னா அறந்தாங்கி ரோட்ல KR பெட்ரோல் பங்க் பக்கத்துல லட்சுமி கார்ஸ் இருக்கும். மெயின் ரோட்லயே இருக்கு. ஓகே. அறந்தாங்கி முக்கம் வந்துட்டீங்கன்னா பட்டுக்கோட்டை டவுன் வந்து அறந்தாங்கி முக்கம் வந்துட்டீங்கன்னா அந்த ரோட்லயே ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டீங்கன்னா பக்கத்துல KR பெட்ரோல் பங்கு காட்டாத்து பாலம் அருகில பக்கத்துல இருக்கு. ஓகே, வாங்க வண்டிகள் பார்த்துவோம். நண்பா சொல்லுங்க, நம்ம அந்த வென்யூ சொல்லுங்க. இத பாத்தீங்கன்னா Hyundaiல வென்யூ பெட்ரோல் வேரியன்ட் 2020 மாடல், ஒரே ஓனர். வண்டி பாத்தீங்கன்னா செம தெளிவா இருக்கு. பாடியில நீ கிராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. புது வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கோ அது மாதிரி இருக்கு வண்டி. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. ஏர் பேக் 2 வந்துடும், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. வென்யூ இது என்ன SX-ஆ? இது என்னது? இது வந்து எஸ் வேரியன்ட். ஆமா, மிடில் வேரியன்ட். ஓகே. டயர் பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் இருக்கு. ஓகே. இது 2000 பக்கவா இருக்கும். 2020 மாடல். 20 மாடல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் என்ன சொன்னீங்க? கிலோமீட்டர் வந்து 70,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ். சரி, இது எவ்வளவு கேக்குறீங்க? லோன் எவ்வளவு கிடைக்கும்? கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,50,000 கேக்குறோம். லோன் ஒரு 5.5 இந்த ரேஞ்சில லோன் வாங்கி கொடுத்துடலாம். 7 உடைச்சு கஸ்டமர் கொடுத்துடலாம். 7,50,000 சொல்றோம். யூடியூப் மூலமா வந்தா 7 உடைச்சு கஸ்டமர். என்னங்க தடால 50,000 குறைச்சிருவோம். யூடியூப்னால குறைச்சிருவோம். போட்டு எழுதி போட்டுருங்க. 7,65,000 எழுதி போட்டுருங்க. யூடியூப் மூலியமா வந்தா 7 உடைச்சு வாங்கி தரேன். கண்டிப்பா. நம்ம வீடியோ பார்க்காம இங்க வந்தாங்கன்னா நம்மளுடைய ரேட் தெரியாது. கண்டிப்பா வீடியோ பாத்துட்டாங்கன்னா ரேட் தெரியும். ஓகே, சூப்பர். எங்களுக்காக உடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஒரு 50,000 அந்த போதுல. ஆமா, ஒரு 50,000 ஒரு அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபா. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 50,000 போதும். ப்ரொஃபைல் கொஞ்சம் சுமாரா இருந்ததுன்னா ஒரு 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா Kia Sonet. இது ஒரு IMT வெஹிக்கிள்.
இது என்ன ஆனிவர்சரி எடிஷன் ஒண்ணு போட்டிருக்கு. கண்டிப்பா ஆமா, கிளட்ச் மட்டும் வராது. அதாவது கியர் இருக்கும். நார்மலா கியர் எப்பவும் மூவ் பண்ற மாதிரி மூவ் பண்ணி அதாவது கியரும் வேணும், எனக்கு வந்து மேனுவலும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. கிளட்ச் இருக்காது, ஆனா நல்லா தெளிவா இருக்கும். சூப்பரா இருக்கு. சன்ரூஃப் மாடல் வேணா டாப் ஓபன் நல்லா இருக்குங்க வண்டி. சன்ரூஃப். இது என்ன மாடல் சொன்னீங்க? 2022 சிங்கிள் ஓனர். 22 சோனட் சிங்கிள் ஓனர், ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ். இப்ப கடைசி சர்வீஸ் ஒரு மாசம் முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணிருக்காங்க நீட்டா. ஓகே, எல்லா சர்வீஸ் பண்ணிருக்கு. இது பெட்ரோல் தானே? பெட்ரோல் வேரியன்ட். மைலேஜ் 16 17 வரைக்கும் தரும். அதுவுமே இந்த ஐஎம்டி வந்து நம்ம ஓட்டுற ஸ்டைல்ல மைலேஜ் கண்டிப்பா மைலேஜ் 16 17 மேல கிடைக்கும் ஹைவே எல்லாம். வண்டி தெளிவான வண்டி. ஓகே. சோனட் பெட்ரோல் 2023 2022 சிங்கிள் ஓனர், 1,30,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ். ஓகே, கடைசி சர்வீஸ் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ். சன்ரூஃப் எல்லாம் வந்துரும், அலாய் வீல், ஏர் பேக், பட்டன் ஸ்டார்ட், எல்லா ஆப்ஷனும் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. நம்ம வீல்ல காத்து எவ்வளவு காத்து இருக்குன்னு சொல்லி முதற்கொண்டு இண்டிகேஷன்ல காமிச்சிரும். ஏர் பிரஷர் மானிட்டர் எல்லாமே வந்துரும். ஓகே. இது கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 9 லட்சம் ரூபாய் கேக்குறோம். ஒரு 7,5 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 50,000 ரூபாய், அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய். 50,000 ரூபாய் இருந்தா மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரொஃபைலா இருந்தா. ஓகே. நார்மல் ப்ரொஃபைலா இருந்தா ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா லோன் பண்ணி கொடுத்தோம். சரி, இப்போ நீங்க 9 ரூபாய் கேக்குறீங்க. 9 ரூபாய் சொல்றோம், அதுவுமே கம்மி தான். 50,000 கம்மி 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி. கஸ்டமருக்கு 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வீடியோ பாத்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இந்த ரேட் சொன்னா இந்த வீடியோ பாத்துட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். சூப்பர். நல்ல நான் வந்து ஃபர்ஸ்டோட முன்னாடி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான பண்ணுவோம். கண்டிப்பா அதனால சப்ஸ்கிரைபர் நிறைய கம்ப்ளைன்ட் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க போனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு திருப்தியா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, அடுத்த வண்டியில் பாத்துறோமா? பாத்தீங்கன்னா ஹோண்டால WRV டீசல் வண்டி. மைலேஜ் 22க்கு குறையாது. சூப்பர் வண்டிங்க. இதுல லோக்கல் நம்பர் 49 நம்பர், சன்ரூஃப் வண்டி. வண்டியில சன்ரூஃப்லாம் வந்துரும். ஆமா, வண்டி லோக்கல் நம்பர், டாப் மாடல், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும், ஸ்டார்ட், ஏர் பேக், க்ரூஸ் கண்ட்ரோல், அலாய் வீல். எங்க இருக்கு இதுல பட்டன் ஸ்டார்ட்? இதுல இல்லாத ஆப்ஷனே கிடையாது. அதுவும் டீசல் வண்டி 22 குறையாது மைலேஜ். ஆப்ஷன் நிறைய கொடுத்து மைலேஜ் கொடுக்கிறது பெரிய விஷயம் தான். ஆமா, இந்த மாடல் 22 குறையாது மைலேஜ். இன்னொன்னு WRV வந்து நல்ல ஒரு காருங்க. இதுக்கு வண்டி பில்ட் குவாலிட்டில கஸ்டமரே குவாலிட்டியா இருந்தா தான் இதுக்கு லோன் தருவாங்க. கஸ்டமர் கொஞ்சம் வீக்னஸ் ப்ரொஃபைல் ஆனாலும் லோன் தர மாட்டாங்க. மத்த வண்டினா எல்லா வண்டிக்கும் பண்ணிடலாம் ஈஸியா. இது கஸ்டமரும் குவாலிட்டியா எதிர்பார்ப்பாங்க. புதுசே 16 லட்சம் ரூபாய் வருது வண்டி. கண்டிப்பா. ஆமா, லோக்கல் நம்பர். நம்ம பட்டுக்கோட்டை வண்டி, டாக்டர் ரிஜிஸ்டர் வண்டி தான் இது. ஓகே. இது என்ன ஓனர்ல இருக்கு? என்ன மாடல் சொன்னீங்க? 2018 2 ஓனர் டீசல். 18 2 ஓனர் டீசல். ஆமா, டாப் எண்ட் மாடல். ஓகே. இதுக்கு என்ன கேக்குறீங்க? இதுக்கு நம்ம 650 6,000 ரூபா சொன்னோம். 650 ஃபைனல் பண்றோம். 650ல இருந்து இன்னும் கூட கம்மி பண்ணி உங்க யூடியூபர் கொடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பா. மூலியமா வரவங்களுக்கு 6,000 ரூபா சொல்லி 650 கேக்குறோம். அதுலயும் இன்னும் ஒரு 6,400 ரூபா 50,000 உடச்சு கொடுத்துருவோம். என்ன இருக்கு? ஓகே. 16 தானே சொன்னீங்க? 18 மாடல். லோனே ஒரு 5 ரூபா 5,500 வரைக்கும் லோன் வாங்கி. இன்னைக்கு 18 டீசலே வந்து எவ்வளவு வரும்? மைலேஜ், சன்ரூஃப், ஆப்ஷன் எல்லாம் சூப்பரான ஒரு ரேட்டுங்க. நல்ல ரேட். கிரிட்டா இதுவும் அடுத்த ஒரு டாப் எண்ட் மாடல். நம்மள்ட்ட இப்ப எல்லாமே டாப் மாடலாவே வச்சிருக்கோம். 2016 SX 1.6 டாப் எண்ட் மாடல், பட்டன் ஸ்டார்ட் உள்ளது. ஓகே. அலாய் வீல், ஏர் பேக், ABS, பட்டன் ஸ்டார்ட், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்துரும். மைலேஜ் 22 24 குறையாது. ஏர் பேக் 2 வந்துரும். இது டீசலா? டீசல். நம்மள்ட்ட டீசல் வண்டி தான் மேக்ஸிமம் கிடக்கு. ஒரு 3-4 வண்டி தான் பெட்ரோல் வண்டி கிடக்கு. பரவாயில்ல. எல்லாருமே இப்ப என்னன்னா பெட்ரோலுக்கு மாறிட்டாங்க. ஆமா, நம்மள்ட்ட டீசல் வண்டி நிறைய கிடக்கு. டீசல் வண்டி எல்லாம் ரேட் முன்ன சாதாரணமா சொல்ல மாட்டாங்க கஸ்டமர்லாம். நம்ம விக்கிற ரேட்டு சொல்றாங்க. நம்ம எப்படி அவங்கள்ட்ட வாங்கி விக்கிறதுன்னு தெரியாம தான் பார்க்கன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் டயர் பாயிண்ட்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். டீசல் வந்து கண்ணாபின்னா ரேட் சொல்றாங்க. அதை வாங்கி வைக்க முடியாம தான் நம்ம பார்க்கன்ஸ் எல்லாம். சரி, இப்போ இந்த கிரிட்டாவுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? இது பாத்தீங்கன்னா 2016 2 ஓனர், 1,50,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 2 ஓனர்ல இருக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா 6,000 ரூபா சொல்றோம். ஓகே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் பார்க்கன் சேல் வண்டி தான். ஒரு 650 அனுசரிச்சு ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். உங்கள்ட்ட ஒரு பிடிச்ச விஷயமே தாங்க, என்ன ரேட் குறைக்க போறோமோ அந்த ரேட்டுக்கு வந்துருவீங்க வீடியோக்குள்ளே. பேசிக்கலாம், 650 அனுசரிச்சு ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. S-Cross 2017 மாடல், ஜீட்டா வேரியன்ட், 2 ஓனர். வண்டி பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளதான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். டயர் புதுசு போட்டிருக்கீங்க? ஆமா, டயர் 2 புதுசு, பேக் டயரும் புதுசு. இதுவும் பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ஏர் பேக், ABS எல்லா சிஸ்டமும் வந்துரும். ஓகே. பாடி லைன், இன்டீரியர் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. வண்டி தெளிவான வண்டி, நல்லா இருக்குங்க. வண்டி கலர் தாங்க, இந்த கலர் என்னமோ பாக்க ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. சாக்லேட் கலர் வேற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா தெரியும். வண்டி கலரும் நல்ல கலர். இந்த கலர்லாம் இப்ப தனியா போனா தனியா தெரியும், ஒரு கூட்டத்துல போனாலும். டீசல் வண்டி தான், மைலேஜ் 22 குறையாது. ஆமா. சரி, இந்த S-Cross எவ்வளவு கேக்குறீங்க? 17 2 ஓனர் டீசல், 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம என்னன்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ரேட்டை பாத்தீங்கன்னா 6,000 ரூபா சொல்றோம். ஏதாவது முன்ன பண்ண கொடுத்துடலாம். ஒரு 5ல இருந்து 550 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்.
ஓகே. 650 ஒரு 650 ரேஞ்சில நம்ம கொடுத்துடலாம். அது கூட முன்ன பின்ன வந்தா கஸ்டமர்ட்ட பேசி அனுசரிச்சு. ரைட். அடுத்த வண்டி போறோமா? வண்டி பாத்தீங்கன்னா ஒரு விட்டாரா பிரீசா ZTI டாப் மாடல். இதுவும் டீசல். ஆமா, இதுவும் டீசல். அதுவும் ஃபேன்சி நம்பர். ஆமா, ஃபேன்சி நம்பர். 2 ஓனர் 17 மாடல். பரவாயில்ல, டயர் நல்லா மாத்திட்டீல. ஆமா, டயர்லாம் நான் ஃப்ரண்ட் டயர் 2 டயர் புதுசு, பேக் டயரும் புதுசு. இதுல பட்டன் ஷாட் மட்டும் வராது. இது வந்து ZTI-யா? ZTI. பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வராது, சாதா கீ தான் வரும். ஆமா, ZTI பிளஸ்ல தான் வரும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டச் அப், பெயிண்ட் கிண்டி எதுவுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 17 2 ஓனர். ஒரிஜினலாவா இருக்கு எல்லாமே. ஆமா, ஓகே. பார்க்க நல்லா இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சொல்லுங்க. 17 2 ஓனர் ZTI டாப் மாடல். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 140 ஓடி இருக்கு. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். ரேட்டு பாத்தீங்கன்னா 7 ரூபா சொல்றாங்க. ஒரு 6.25. 6.25 இருந்து இன்னும் நேர்ல வந்தா கூட இன்னும் கூட கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். ஓகே. நீங்க எதா இருந்தாலும் நம்ம நேர்ல வந்து கம்மி பண்ணி எடுத்து கொடுத்தோம். என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கி. ஓகே. எல்லாமே பார்க் அண்ட் சேல் வண்டி தான். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா, கஸ்டமர் வர சொல்லுவோம். நேர்லயே பேசி பாருங்க, இவ்வளவு ஃபைனல் பண்றாங்க. அதுல இருந்து இன்னும் ஒரு 20-30 குறைக்க முடியுமா நீங்க பேசி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இன்னொன்னு கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 10-20 எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கஸ்டமர் தானே உங்களுக்கு. ஓகே. அடுத்த ஒன்று பெருமா. இது பாத்தீங்கன்னா ஒரு XV500 W6 வேரியன்ட், 3rd ஓனர். இது பாத்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்ட் தெளிவா இருக்கு. இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. 14 மாடலா? 14 3rd ஓனர், TN 14. நல்லா இருக்கு. இது ஏர் பேக் 2, 4 பவர் விண்டோ, எல்லா ஆப்ஷனும் வந்துரும். இல்ல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருது, எல்லாமே வந்துருது. இன்டீரியரும் சூப்பரா இருக்கு. W6 அது W10-ஆ? புரியல. இது என்ன வேரியன்ட்? W6. அப்புறம் ஏன் 10ன்னு ஒட்டி இருக்கு ஸ்டிக்கர்? ஒட்டி இருக்காங்க. கஸ்டமர் அதோட எடுந்துருச்சு, ஒட்டி இருக்காங்க. தனியா வாங்கி ஒட்டி இருக்காங்க. சரி, இந்த W6 2014 3 ஓனர் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு? கிலோமீட்டர் 1:30 நம்ம சம்திங்ல ஓடி இருக்கு. சரி, எவ்வளவு குடுக்குறீங்க? கஸ்டமர் கேக்குற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம 4.5 கேக்குறோம். இது டீலர் ஆஃபர். ஓகே. 4.5 கேக்குறோம். 4.5 ஃபைனலா கேக்குறாங்க. அதுலயும் வாங்க, ஏதாவது 5-10 முன்ன பின்ன நான் பேசி எடுத்து. சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொபைல் இப்பதான் கண்ணுல தென்படுது. கண்டிப்பா. 2015 மாடல், ஒயிட் கலர், 2 ஓனர். 3.5 இருந்து 3.25 4 ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். வண்டி தெளிவான வண்டி. மைலேஜ் 7 சீட்டர்ல மைலேஜ் அதிகமா கொடுக்குற வண்டி இந்த வண்டி தான். ஆமா, 72க்கு குறையாது. அதாவது எர்டிகா விட்டு அடுத்த ஆப்ஷன் இதுதான் வண்டியிலேயே. எர்டிகாவுக்கு நல்ல ஆப்ஷன் வண்டி. இந்த வண்டி யாருக்கு ஆனா மக்களுக்கு தெரியல. மைலேஜ் 22 கொடுக்கும். சின்ன வண்டிக்கு சின்ன வண்டியா யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வண்டிக்கு பெரிய வண்டியா. ஆமா, இப்படி சொல்ல போனா சிங்கிள் ஹேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பெரிய கார் எடுத்துக்கு நான் ஒரு ஆளுக்கு எதுக்கு பெரிய கார்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஃபேமிலியாவும் போய்க்கலாம், தனியாவும் போய்க்கலாம். ஆமா. எவ்வளவு இது கேக்குறீங்க? இது பேக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.60 கேக்குறோம். உடச்சு வாங்கி கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்தா நேர்ல வந்தாங்கன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி. என்ன மாடல் சொன்னீங்க நண்பா? 15 எத்தனை ஓனர்? 2 ஓனர். எஸ் டைப். என்ன கிலோ ஓடி இருக்கு? கிலோ பாத்தீங்கன்னா 1.20 ஓடி இருக்கு. ஓகே. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். வண்டிலாம் ஏன்னா சும்மா லோ பட்ஜெட்ல 7 சீட் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. 7 சீட்டர் வண்டி தெளிவான வண்டி. மைலேஜ் மேக்ஸிமம் அந்த மாதிரி கிடைக்காது அவங்க எதிர்பார்க்கிற பட்ஜெட்டுக்குள்ள. கண்டிப்பா. என்னோட ரேட்டை கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா ரேட் வாங்க, நேர்ல வர சொல்லுங்க. எவ்வளவு கம்மி பண்ணணும்? டயர் மாத்த தேவையில்லை. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட். இது ஒரு SX4. சின்ன, அதாவது இன்னைக்கு எடுக்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பில்ட் குவாலிட்டிலயும் சரி, பெரிய கார்ல இது ஒரு சொகுசான. கண்டிப்பா. மாடல் சொல்லுங்க. இது வந்து 2007 டாப் எண்ட் மாடல், 2 ஓனர், FC கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இதுவும் டாப் எண்ட் மாடல் தான். ஓகே. ஏர் பேக், அலாய் வீல், ABS எல்லாமே வந்துடும். இது ஒரு லோ பட்ஜெட். இன்னைக்கு அதான் லோ பட்ஜெட்டுக்கு வந்துருச்சு. 2007 2 ஓனர், FC கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. ஓகே. பெட்ரோல் வண்டி டாப் எண்ட் மாடல். இது கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.85 கேக்குறோம். 1,85,000 ரூபாய் ஃபைனல் பண்றாங்க. கஸ்டமர் நேர்ல வர சொல்லுங்க, கஸ்டமர்ட்ட பேசி ஏதாவது நெகோஷியேட் பண்ணி வாங்கி. சரி, இந்த வண்டியில வேலை இருக்கு? வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏசி எல்லாம் ஒர்க்கிங், இன்ஜின் நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு, பவர் விண்டோ எல்லாம் ஏறி இறங்கும், எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே. அப்படின்னா நீட்டான கஸ்டமர், நல்ல ஜெனுவன் கஸ்டமருக்கு ஓகே. வண்டி கிராட்ச் டென்ட்மே எதுவுமே கிடையாது. நல்லா தான் ஓட்டிக்கலாம். பாடிலாம் வருவாங்க, யாராச்சும் சின்ன கார் எடுக்கணும், ரேட் கம்மியா சரியான கம்மி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் கண்டிப்பா கேக்குறவங்களுக்கு கொடுத்துடுங்க. ஓகே. அடுத்த வண்டி போறோமா? இது பாத்தீங்கன்னா Hyundai i20 மேக்னா வேரியன்ட், 2018 2 ஓனர், டீசல் வண்டி. மைலேஜ் பாத்தீங்கன்னா 20-22 கொடுக்கும். 6 கியர் உள்ளது. 4 பவர் விண்டோ, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்துடும். பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, ஃபிளிப் கீ எல்லாமே வந்துடும்.
இது பாத்தீங்கன்னா 5,50,000 கேட்குறோம். எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கஸ்டமர்கிட்ட கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். 4.5 வரைக்கும் லோன் போட்டுக்கலாம். 2018 மாடல், லோ மாடல்கள். 18 2 ஓனர் டீசல். 1,23,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டு வண்டி. வண்டி தெளிவான வண்டி, 4 டயரும் புது டயர். எடுத்தா அந்த வேலையும் கிடையாது, அப்படியே எடுத்து ஓட்ட வேண்டியதுதான். இன்சூரன்ஸ் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு 1 வருஷம். அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரு டிசைர். 2000 டிசைரா? 2017 மாடல், 18 ரெஜிஸ்டர், ஒரே ஓனர். வண்டி நல்லா தெளிவா இருக்கும். இது என்ன டீசலா? டீசல் தான். டீசல். ஆமா. ஓகே. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். 2 ஏர் பேக் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். 2017 ஒரு ஓனரா? 17 18 ரெஜிஸ்டர், ஒரே ஓனர். ஒரு 4.25 ரூபாயில ஒரு 5 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா 6 ரூபா சொல்றோம். இது பிக்ஸ்டு பிரைஸா 5.70 கொடுத்துடலாம். 5.70 பிக்ஸ்டு 5.70 கொடுத்துடலாம். ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வண்டி எடுத்துக்கலாம். டீசல் வண்டி, டீசல் வண்டி, டிசைர், சவாரி கிவாரி ஓட்டுறவங்க நீட்டா ஓட்டிக்கலாம். ஓகே. எலன்ட்ரா லக்ஸரி ஆடி கார் மாதிரி. ஆடி தான், பெரிய கப்பல் கார். அதோட குவாலிட்டியான வண்டி. பெரிய மாடல். மாடல் என்ன? கூட உள்ள வண்டி. 2012 மாடல், 2 ஓனர் டீசல். டீசல் வண்டி. டீசல் வண்டி. மைலேஜ் 20 கிட்ட கொடுக்கும். 6 ஏர் பேக். 1 2 கிடையாது, 6 ஏர் பேக் வரும். ஓகே. புஷ் ஸ்டார்ட் வந்துருது. புஷ் ஸ்டார்ட், பட்டன் ஸ்டார்ட், ஆண்ட்ராய்டு செட், ரிமோட் கீ எல்லாமே வந்துரும். எல்லா ஆப்ஷனும் வந்துரும். மோட்டரைஸ் சீட்ஸ் வந்துருது. ஆமா. சீட்டெல்லாம் பட்டன் தான். முன்னாடி தள்ளுறதுனா பட்டன் நமக்கிட்ட தள்ளிக்கலாம், பின்னாடி தள்ளுறதுனா பட்டன் நமக்கிட்ட தள்ளிக்கலாம். எவ்வளவு பெரிய இது. கண்டிப்பா வண்டி பெரிய வண்டி, ரேட் கம்மி தான். ரேட் சின்ன ரேட் தான். எலன்ட்ரா. ஆமா. ஓகே. இந்த வண்டிக்கு என்ன ரேட் கேக்குறீங்க? இது ரேட் 3.80 கேக்குறோம். நேர்ல வர சொல்லுங்க, கம்மி பண்ணி. என்ன மாடல்? 12 2 ஓனர். 12 2 ஓனர். 3.80 கேக்குறோம். நேர்ல வர சொல்லுங்க, ரொம்ப கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். நல்லா இருக்குங்க வண்டி. ஆமா. 12 2 ஓனர் டீசல். 3.80 சொல்றோம். நேர்ல வாங்க, கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப கம்மி பண்ணி. ஓகே. அடுத்த வண்டி தரும். ஒரு வால்ஸ்வேகன் வெண்டோ. 2015 மாடல், ஒரே ஓனர், நம்ம பட்டுக்கோட்டை நம்பர். 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா பாடி, இண்டி, இது எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். இன்ஜின், ஏசி எல்லாமே தெளிவா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா வெண்டோ தானே? வெண்டோ ஹைலைன், டாப் அண்ட் மாடல். ஓகே. ஏர் பேக், அலை வீல், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். நானும் பவர் விண்டோ. இது டீசல். டீசல் வேரியன்ட். மைலேஜ் 20 தரும். வெண்டோ இதெல்லாம் அந்த கஸ்டமருக்கு வண்டி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். ஆமா. இது இப்பவே சரியான இல்ல. நான் பார்த்த வரைக்கும் இந்த Volkswagen இருக்குல்ல. ஆமா. இதுவே இப்பவே சரியான கஸ்டமருக்கு இங்க Volkswagen இந்த குவாலிட்டில இருக்குன்னு தெரிஞ்சா போதும், வந்துருவாங்க. வந்து வாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு தேவை வண்டியை பார்ப்பாங்க, குவாலிட்டி பார்ப்பாங்க, எடுத்து. கண்டிப்பா. அப்படிதான் வியாபாரம் ஆயிருக்கு. ஆமா. சரி, இந்த வண்டிக்கு என்ன கேக்குறீங்க? வர்ற மாதிரி சொல்லுங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 4,85,000 கேக்குறோம். மாடல் என்ன சொன்னீங்க? 15 ஒரே ஓனர். 15 ஒரே ஓனர். நல்லா இருந்தா ஒரு 350 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. சூப்பர். அதுவும் நெகோஷியபிள் தான். எவ்வளவு நெகோஷியபிள் பண்ணுமோ கம்மி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த வண்டி போயிருமா? டொயோட்டா எட்டியோஸ். மைலேஜ் 25 26 கிட்ட கொடுக்குமா? ஃபேன்சி நம்பரா இருக்குங்க. ஆமா. 22 36 சாரி 33 88. ஆமா. அப்படியே டபுளா போகும். டபுளா வந்துரும். ஓகே. மாடல் சொல்லுங்க. 2014 2 ஓனர். டீசல் டாப் அண்ட் மாடல். அப்ப எல்லாமே வாண்டட் தான். 2 ஓனரும் பெரிய விஷயம் இல்ல. ஆமா. டீசல் டாப் மாடல். இன்ஜினோட குவாலிட்டி எப்படிங்க இருக்கு? வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். எடுத்து நாங்க செலவு பண்ணணுமா? எடுத்து செலவெல்லாம் பண்ண வேண்டியல, வண்டி தெளிவா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியா இருக்கும். ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. ஓகே. இதுக்கு என்ன ரேட் கேக்குறீங்க? இது ரேட் பாத்தீங்கன்னா 5,75,000 கேக்குறோம். 5.75. ஆமா. நேர்ல வாங்க. 5.5 அனுசரிச்சு வாங்கி கொடுக்குறோம். 2014 2 ஓனர் டாப் மாடல். ஓகே. 5.25 கேக்குறோம். 5.25 உடைச்சு 5.5 அனுசரிச்சு வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ஃபைனான்ஸ் கிடைக்கும் தானே இதுக்கு? ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். என்ன 3.5 வரைக்கும் பண்ணிக்கலாம். என்ன ஃபைனான்ஸ் பண்ணலாம்? ஈக்குடாஸ், டிவிஎஸ் இதுல மாதிரி போடலாம். இல்ல, என்ன அமௌண்ட் பண்ணலாம்னு கேட்டேன். இது 4 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். சரி. அடுத்த வண்டி போயிருவோமா? ஹோண்டா அமேஸ். ஓகே. 2014 டீசல் வண்டி. மைலேஜ் 25 கிட்ட வரும். ஓகே. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. இது டீசல் வண்டி. 1.27 ஓடி இருக்கு. ஆண்ட்ராய்டு செட், ஏசி. இது என்ன வேரியன்ட்? இது எஸ் வேரியன்ட். ஓகே. ஆமா. 4 பவர் விண்டோ வந்துரும், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ. இது பாத்தீங்கன்னா செட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுருக்காங்க. ஆமா. இது கேக்குற ரேட் பாத்தீங்கன்னா 3,80,000 கேக்குறோம். 3.80 கேக்குறோம். ஒரு 3 ரூபாக்குள்ள ஒரு 2.5 2.25 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ரேட்டை பாத்தீங்கன்னா 3.80 கேக்குறோம். நேர்ல வாங்க, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 3.5 அனுசரிச்சு கொடுத்துடலாம். விலை மாடல் என்ன சொன்னீங்க? 14.
ஓகே, கண்டிப்பா இதெல்லாம் அனுசரிச்சு கொடுங்க. சரி. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த காசு பெருசா இருக்காது, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள எடுக்க நினைக்கிறாள். இந்த வண்டி எல்லாம் போட்டா பெரிய செலவும் இருக்காது, கண்டிப்பா நல்லாவும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வண்டி போயிருமா? அடுத்த வண்டி போயிடும். இது பாத்தீங்கன்னா எட்டியோ சிலிவா 2011 12 ரிஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு டாப் மாடல், விஎக்ஸ் டாப் மாடல், அலாய் வீல், ஏர் பேக் ஓகே எல்லாமே வந்துரும். பாத்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி இது. 4 டயர் புது டயர். வண்டி இன்ஜின், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே தெளிவா இருக்கு. ஏர் பேக் 2 வந்துரும். சின்ன வண்டியில லோ பிரைஸ்ல ஏர் பேக், அலாய் வீலோட வண்டி தெளிவா இருக்கு. இது பெட்ரோலா டீசலா? பெட்ரோல். வாங்க, பெட்ரோல் வண்டி. ஆமா. ஓகே, இது கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 கேக்குறோம். நேர்ல வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா Hyundai i10 2013 மாடல், 2 ஓனர். வண்டி நல்ல தெளிவான வண்டி, லோ பிரைஸ் வண்டி. இதெல்லாம் இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். ஓகே. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இதெல்லாம் ரிமோட் கீ எல்லாமே வந்துரும். இப்ப ரீசன்ட் டேஸ்ல i10 பெருசா யாருக்கிட்ட இல்ல தெரியுமா? i10 இப்ப ரீசெண்டா நிறைய என்கொயரி நம்மள்ட்ட நிறைய இருக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சவுண்டான வண்டியா இருக்கும். வண்டியும் கொஞ்சம் பெரிய வண்டியா இருக்கு, சின்ன வண்டி எல்லாமே நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராவும் இருக்கு. ஃபேன்சி நம்பர். ஆமா. சரி, என்ன விலை? 2,50,000 கேக்குறோம். 2,50 கேக்குறோம். என்ன மாடல் சொன்னீங்க? 13. பரவாயில்ல. எத்தனை ஓனர்? 2 ஓனர். ஓகே, கரெக்டா இருக்கு. ரேட்டு கம்மியான ரேட்டு. இதெல்லாம் அதுலயும் குறைச்சு கொடுப்பீங்களா? எங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். நீங்க சும்மா கொடுத்தோட வாங்கிக்கலாம். ஆமா. ஓகே, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். லோனுமே தான் நெருக்கி 2 ரூபாய்ட்ட கிடைக்குமே. கிடைக்கும் 2 ரூபா. 13 மாடல்ல. 13 மாடல் கிடைக்கும், லோன்லாம் கிடைக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் தேடிட்டு இருக்க வண்டி தான். 2019 மாடல் வேகனர். 19 எத்தனை ஓனர்? ஒரே ஓனர். TN 50 நம்பர், வெறும் 87,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டு. ஓகே. தெளிவான வண்டி. வேகனர் 2019 ஒரு ஓனர், 87,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டு. TN 50 நம்பர். ஓகே. VXI மிடில் மாடல். என்ன விலை கேக்குறீங்க? 4,50 கேக்குறோம். உடச்சு வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். 3,45 ரூபா, 4 ரூபா வரையும் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் எல்லாம் தான். ஓகே. 4,50 சொல்றேன், 4,50 இருந்து கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். 3,45 இருந்து 4 ரூபா உள்ள லோன் கிடைக்கும். ஓகே. அடுத்த வண்டி பெருமா? 18 Ford Aspire Figo 19 மாடல், 2019 டாப் எண்ட் மாடல். வண்டி சரியான குவாலிட்டி இருக்கு, நல்லா இருக்கே பாக்க. வண்டியே குவாலிட்டியா இருக்கு. அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட், ஏர் பேக், பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும். ஓகே. வண்டி குவாலிட்டியான வண்டி. நீங்க நினைக்கிற மாதிரியே குவாலிட்டியா தான் இருக்கு. என்ன மாடல்? 2019 மாடல். 2 ஓனர், 1,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. 5,25,000 கோட் பண்றோம். நேர்ல வாங்க, கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர்ட்ட நல்லபடியா பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். ஓகே. எல்லாம் கஸ்டமர்ட்ட பேசிக்கலாம், நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க் அண்ட் சேல், பார்ட்டி வண்டி. ஏன்னா இதெல்லாம் வந்து RC ஓனர் வண்டி, நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. அது தெளிவான வண்டி. ஓகே, நல்லா இருக்கு. ஏன்னா 19 2 ஓனர். 19 2 ஓனரா? எவ்வளவு கேட்டீங்க? 5,25 சொல்றோம். நேர்ல வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 4 ரூபாக்குள்ள லோன் வாங்கி கொடுத்துடலாம். இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்கு? வண்டி தெளிவா இருக்கு. வண்டிலாம் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த வண்டியில நம்ம குறைன்னு சொல்லணும்னா அந்த டோர் கிட்ட வந்து பொறிஞ்சு வச்சு. ஆமா, அது உண்மைக்குமே இது வந்து தண்ணியில அப்படி ஏதோ சைடுல தண்ணி வடி சீட்டு இறக்கத்துல எதுவும் நிறுத்திருப்பாங்க. இல்ல, இது மட்டும் இருந்து இந்த போர் அதுவும் புரியாம இருந்துச்சுன்னா வண்டியோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூட. வண்டி இருக்கு, இப்பயே குவாலிட்டியா தான் இருக்கு. ஒண்ணு தெரியாது, லைட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா பெயிண்ட் அடிச்சு போட ஆஸ்பர் மேக்ஸிமம் இந்த இடத்துல பம்பர் கிழிஞ்சு போய் இதுல ஸ்க்ரூ போட்டு அது பண்ணி இது பண்ணி இருக்கும். இது ஒரிஜினாலிட்டியா வச்சிருக்காப்ல. 2ஆம் ஓனர் பட்டுக்கோட்டை தான், லோக்கல் தான். அடுத்த வண்டி பெருமா? ஆமா. 2016 15 ஸ்விஃப்ட் டிசைர் 15 மாடல் VDI. ஓகே. இது வந்து ஓனர் மட்டும் 3rd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்கும், இன்ஜின், ஏசி. வண்டி குவாலிட்டியான வண்டி, தெளிவான வண்டி. டீசல் வண்டி, மைலேஜ் 22 கிட்ட கொடுக்கும். வண்டியில எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா எல்லா வண்டிக்கும் ஃப்ரண்ட் டயர் புதுசாவே போட்டு வச்சிருக்கீங்க. அதிகபட்ச டயர் புதுசா தான் இருக்கு. எல்லாத்தையும் மாத்திடுறது. வண்டி குவாலிட்டியா இருக்கு. ஓகே. வண்டி தெளிவான வண்டி, குவாலிட்டியா இருக்கு. வண்டியில எந்த குறையும் கிடையாது. இல்ல சில ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி விலை போடுவாருங்க கம்மியா, கிட்ட போய் வேணா வண்டி கொடுத்து வண்டியை நாங்க மாத்திட்டாங்க. ஆமா கண்டிப்பா. வண்டி நாங்க சொன்னதாங்க, ஆனா வண்டி வித்துருச்சுங்க. அந்த மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி இல்லாம குவாலிட்டியா நம்மளுக்கு இதுக்கு ஒரு ரேட் சொல்லுங்க. 460 கோட் பண்றோம், கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தலாம், குறைச்சு வாங்கி கொடுத்தலாம். கஸ்டமர் என்ன மாடல் சொன்னீங்க? 15 3வது ஓனர். லோனே ஒரு 3.5 வரைக்கும் லோன் கிடைக்கும். ஓகே. நம்ம 460 கோட் பண்றோம், நேர்ல வாங்க அதோட கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தோம். ஓகே. வண்டி டிசைன்லாம் கிடைக்கல, இதெல்லாம் என்கொயரியில இருக்கு. லோனுக்கு ஏதோ ப்ரொஃபைல் கொடுத்தாங்க, செட் ஆகல. ஓகே. அடுத்த வண்டி பெருமா? 2011 மாடல் i20 ஸ்போர்ட்ஸ் டீசல் வண்டி. 2011 3 ஓனர், சிங்கிள் ஏர் பேக் கூட வந்துரும். ஓகே. இதுல 4 பவர் உண்டு, அலாய் வீல் எல்லாமே வந்துரும். சிங்கிள் ஏர் பேக் வந்துரும், ரிமோட் ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துருது. நாங்க பவர் உண்டோ.
இது டீசல் வண்டி தானே? டீசல் வண்டி தான். மைலேஜ் 20-22 போகும். ஓகே. கம்மி, லோ பட்ஜெட் தான். 2.5 பட்ஜெட் வரும். எவ்வளவு கேக்குறீங்க? 5 வருஷம் எஃப்சி எடுக்க உள்ள கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்துருவோம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டாச்சு. வண்டி எல்லாம் பர்ஃபெக்ட்டா கரண்ட்ல கொடுத்துரும். பொல்யூஷன் வரைக்கும் கரண்ட்ல கொடுத்துரும். எவ்வளவு கேக்குறீங்க? 250 கேக்குறோம். அதுவுமே கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்த வண்டி போறோம். நம்ம காமிக்க போறோம். இதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட், ₹2 ₹1.5 இந்த ரேஞ்சில உள்ள பட்ஜெட். சரி, அதனால ஓரளவு சொல்லிட்டு போறோம். நீங்க நேர்ல வந்து பாத்துக்கோங்க. லோ பட்ஜெட்லாம் சரி. நாங்க எடுத்து தள்ளிக்கு தெரியலாமா? ஓடி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. வண்டி ஓட்டலாமா? ஏசி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதெல்லாம் ஏசி எல்லாம் வர்க்கிங்ல இருக்கு. ஓ சூப்பர். ஆமா. அப்ப எடுத்து எந்த வேலையில ஓட்டிட்டு இருக்கலாம். லோ பட்ஜெட், அதாவது அழகு குறையும் அவ்வளவுதான். பாடி குவாலிட்டி கம்மியா இருக்கும், பெரிய பெயிண்டா இருக்கும், டச் அப் இருக்கும், வேற ஒண்ணும் ஓகே. அந்த மாதிரி விஷயம் கிடையாது. எடுத்து நாங்க போய் டக்குன்னு வேலை பார்க்கணும் இல்ல. வேலை பார்க்கலாம் இல்ல, ஓட்டிட்டு இருக்கலாம். சாரி, அப்ப இது சொல்லுங்க. இது 14 மாடல் 2 ஓனர் ஃபியட் லினியா டீசல். இது பாத்தீங்கன்னா 2,20,000 சொல்றோம். 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம். பரவாயில்ல, டயர்ல மாத்த தேவையில்லை. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா 11 மாடல் நிசான் சன்னி. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா ரேஞ்சில சொல்றோம். இது டாப் மாடல். உண்மைக்குமே இதெல்லாம் கப்பலுங்க. பட்டன் ஷாட் உள்ளது. பெட்ரோல் வேரியன்ட். பெட்ரோல் எடுத்து போடலாம். பெட்ரோல்ல மேக்ஸிமம் வேலை இருக்காது. வேலை இருக்காது. மைலேஜ் கொஞ்சம் கம்மியா கொடுக்கும். ஒரு 14-15 தான் கொடுக்கும். அவ்வளவு அல்டோவே அவ்வளவுதானங்க கொடுக்கும். இது இப்ப நீங்க மாடல் என்ன சொன்னீங்க? 11 ஆல்டோனிக் என்ன ரேட்? இது என்ன ரேட்? 11 ரேட் ₹1.50 ₹2 கேக்குறாங்க. 1.50 ₹2 சொல்றீங்க எல்லாம் சொல்றாங்க. சரி, அடுத்து சொல்லுங்க. 12 ஒரே ஓனர். போர்டு ஃபியஸ்டா. இது வியாபாரி கொடுத்துடலாம். ₹1 ஃபிக்ஸ்டா கொடுத்துடலாம். ₹1 திங்கிற வேலை, கொஞ்சம் சில்லற வேலை இருக்கு. வேலை இருக்கு. ஆமா. அதாவது நான் வந்தாக்களே எடுத்து ஓட்டணுங்கிற இது வியாபாரி செட் ஆகும். வியாபாரி ₹2 விக்கலாம். எடுத்து வேலை பார்த்து. ஓகே. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஜென் எஸ்டிலோ. இது வண்டி நல்லா தெளிவா இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, கரண்ட்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. 3 ஓனர். இது பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000 சொல்றோம். ஒரு ₹1 1.10 அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஃபைனலா வெரிஃபைனலா 1.10 கொடுத்துடலாம். சூப்பர். அடுத்து அந்த வண்டி சாண்ட்ரோ 2008 3 ஓனர். அது 1.50 கேக்குறாங்க. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதுல. பாடி ஒரு வேலையா இல்ல இன்ஜின்ல வேலையா? இன்ஜின்ல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கு அதுல மட்டும். அது வேலை பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க கஸ்டமர். ஓகே. பாப்பேன். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 15 ஒரே ஓனர் i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டி தெளிவான வண்டி. லோக்கல் நம்பர் தான். ஃபேன்சி நம்பர் 7373. ஆமா, அதுதான் வாய் எடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிக்குது. ரப்பிங் பாலிஷ் நிக்குதா? ஓகே. வண்டி நல்ல தெளிவான வண்டி தான். நல்லா இருக்கு. கிலோமீட்டர் 60,000 தான் ஓடி இருக்கு. வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. கண்டிப்பா நல்லது இருக்குங்க. ஏன்னா லோக்கல் நம்பர் வேற வந்துருது, லோ கிலோமீட்டர் வேற வந்துருது. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாம் தெளிவா இருக்கு. சரி, என்ன ரேட் கேக்குறீங்க? 3.50 கேக்குறோம். கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேர்ல வர சொல்லுங்க. என்ன அதோட கம்மி பண்ணி எவ்வளவு கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் தான் கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதனால கம்மி நேர்ல வந்துட்டா கம்மி பண்ணி ஒரு 3.30 ரேஞ்சில கொடுத்துடலாம். சூப்பர். வாங்க, என்ன கூட நேர்ல பேசி பாப்போங்க. ஆமா, எங்க கஸ்டமருக்கு மாத்தி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. நல்லா இருக்கு. உண்மைக்குமே 15 மாடல்ல வண்டி நல்லா தெளிவா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. 3 தாராளமா விக்கும். 60 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் சார். கண்டிப்பா. பொறுமையா டீடைல்ஸ் கொடுத்தீங்க. நாங்களும் உங்களை மிரட்டுற மாதிரியே சில கேள்விகளையும் கேட்டு விட்டோம். ஆமா ஆமா. சரி, வண்டியில எல்லா அப்டேட்டையும் பார்த்தாச்சு. லோ பட்ஜெட்ல இருந்து குவாலிட்டியான வண்டி வரைக்கும் பார்த்தாச்சு. எல்லா வண்டியுமே எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. ரேட்டு நேர்ல வாங்க. நேரா கஸ்டமர் நேரா மூவ் பண்ண வரலாம். பேசிக்கலாம். நீங்க நேர்லயே பேசிட்டு அவங்களுக்கு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி சன்ரூஃப் வண்டி வேணாலும் சன்ரூஃப் வண்டி இருக்கு. ஐஎம்டில வேணாலும் ஐஎம்டி இருக்கு. பெட்ரோல் வண்டி வேணாலும் பெட்ரோல் வண்டி இருக்கு. டீசல் வண்டி, லோ பட்ஜெட் எல்லாமே இருக்கு. லோ பட்ஜெட் மேக்ஸிமம் பார்க் அண்ட் சேல் தான். நீங்க வண்டி கொண்டாந்து விட்டு சேல் பண்றதுனால சேல் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு உடனே இன்னைக்கு விற்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வியாபாரியும் ஒரு 4-5 வியாபாரி இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கூட நீங்க ரெடி பேமெண்ட். சரி, நாங்க உடனே கொண்டாந்து விக்கிறோம்னா நீங்க தடாலடி பாதிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த வண்டி 5 லட்சம் ரூபா விக்குதுன்னு வைங்களேன். ஒரு 4,80,000 வியாபாரி எடுத்துப்பாங்க. ஒரு 10-20 அவங்க வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ஓகே. ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நம்ம ஃபைனல் பண்றதோட இன்னும் 10,000 சேர்த்து கம்மி பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுக்குறோம். ஓகே. சப்ஸ்கிரைபர் வந்தா ரைட். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே. கார் உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த வீடியோக்கு போகும்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.